राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா பண்ணி கொண்டிருக்கோம். போனதில் ஹவேலி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஜட்டிலா கி ஹவேலி, இந்த யாவட்டில் இருக்கக்கூடிய ஜட்டிலாவினுடைய கிரகத்திற்கு ஹவேலி அப்படின்னு பெயர் சொன்னேன். ஹவேலி அப்படின்னா முக்கியமாக குஜராத், ராஜஸ்தான் அந்த பக்கத்துலலாம் பெரிய வீடுகள். இப்போ மகாராஷ்டிராலெல்லாம் அந்த பெரிய வீடுகளை வாடா அப்படின்னு சொல்லுவாள். தமிழ் வாடா இல்லை, வாடா அப்படின்னு மராட்டியில். இந்த மித்தம்லாம் வச்சுண்டு தமிழ்நாட்டில் அந்த காலத்து பழைய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடுகள்லாம் சொல்லணும் இல்லையா, காரைக்குடி செட்டியார் வீடு அந்த மாதிரி. கேரளாவில் சொல்லும் பொழுது 4 கட்டு வீடு, 8 கட்டு வீடு அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வெளிச்சம் வரும், மழை வரும், சூரியனுடைய அழகான அந்த வெயில் வரும். அதாவது ஃபுல்லாகவே அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லையா. ஸோ வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு வெளிச்சம் இருக்கும். மேலே கம்பியெல்லாம் கட்டியிருப்பா ஒரு காலகட்டத்தில். ஆனால் அங்கேயே மேலேருந்து யாரும் உள்ளே குதிச்சிடக்கூடாதுன்னு அங்கே அழகாக அந்த இடத்துல தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல எல்லோரும் கை கால் அலம்பிப்பா, வெளியில் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து பாத்திரம் தேய்க்கிறதுன்னு சில பேர் உண்டு. சில சமயங்களில் குழந்தைகள் அங்கே குளிப்பாட்டி விடுவா. அப்புறமா சில வீடுகளில் பார்த்தோம்னா அந்த இடத்துல துளசி மாடம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவா. சில சமயங்களில் அந்த இடத்துல வந்து ஏதாவது இந்த வெயில்லாம் வரும், அழகாக அந்த காக்காலாம் தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கணுன்றதுனால அங்கே சமயத்தில் அப்பளம், வடாம், அப்புறமா ஏதாவது வத்தல் இதெல்லாம் காய வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நிறைய உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடங்களில். வீட்டில் தான் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய பித்தளை பாத்திரத்தை போட்டு தேய்க்கிறது. அப்படி அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய அண்டாலாம் வச்சு மழை தண்ணி அதில் ரொப்பி பாருங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி வீடுகள்லாம் கட்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஹவேலி அப்படின்றது அப்படிதான் வந்து இந்த ஹவேலின்ற வார்த்தை அரபிக் ஸ்டைல் அங்கிருந்து வந்ததுன்னு சொல்கிறா. அது இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பட் ராஜஸ்தான், குஜராத் இந்த பக்கமெல்லாம் இந்த ஹவேலி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக ராஜஸ்தான் நிறைய ஹவேலி உண்டு. நான் கூட கேட்டேன், ஒரு கிருஷ்ணனோட கோவில் அதுக்கு ஹவேலியில் தான் இருக்கான், கிருஷ்ணன் இன்னும் கோவிலில் இல்லைன்னு. அது யாருன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்ஜி ஹவேலி. ஒரு பெரிய மாளிகைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாளிகையில் தான் இந்த கிருஷ்ணன் இன்றைக்கும் இருக்கான். இப்போ திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் இருக்கார். ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் சுவாமி கோவிலில் தான் இருப்பார். உடுப்பி வந்து மடத்தில் இருக்கார். மடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஒரு சின்ன சன்னதி, அவ்வளோதான். பெரிய கோவில்லாம் கிடையாது. இப்போ எப்படி காஞ்சிபுரம் போனோம்னா காஞ்சிபுரம் மடத்துக்குள்ள சன்னதி எல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி உடுப்பி கிருஷ்ண மடம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த கிருஷ்ணனோட சந்நிதி. சரியா? உடுப்பியில் கோவில்னு சொன்னோம்னா அனந்தேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர் இவர்கள்லாம் பெரிய கோவில். உடுப்பி கிருஷ்ணன் கோவில் கிடையாது, உடுப்பி கிருஷ்ண மடம்னு தான் மாதாலாம் சொல்லுவாள். அங்கே இருக்கக்கூடிய சந்நிதி தான் உடுப்பி கிருஷ்ணனோட சந்நிதி. ஓகேவா? இப்போ அப்படி சிங்கேரியில் பார்த்தோம்னா ஆச்சாரியால்லாம் இருப்பாள். ஆச்சாரியல் இருக்கிற இடம் வேறு. அதே வந்து நம்ம சிங்கேரியில் துங்கா நதிக்கு அந்த பக்கத்தில் கோவில் உண்டு. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் கோவில். அது என்ன கோவில் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லலாம்? சிங்கேரி சாரதா பீட்டம். அந்த மாதிரி ஹவேலி அப்படின்றது ஒரு பெரிய மாளிகை. ரஜபுத்திரர்களுடைய மாளிகை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பேர் தான் ஹவேலின்னு பேர். இன்னி வரைக்கும் ஸ்ரீநாத்ஜி ஹவேலியில் தான் இருக்கான். அவனுக்கு யாரும் கோவில் கட்டலைன்னா அவனுக்கு தோணிதுன்னா இப்போ வேணா பிருந்தாவனம் கிளம்பி போயிடுவான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவனே கொடுத்து வச்சுருக்கான் எல்லாருக்கும்.
அதனால் அவன் ஹவேலியில் இருக்கான். ஸோ நேற்று நம்ம பார்த்தது ஜட்டிலா கி ஹவேலி. ஓகேவா? அந்த அந்த ஜட்டிலா வீட்லேயே தான் ஜட்டிலா, குட்டிலா, அபிமன்யு இவாளுக்கு ஒரு ரூம் இருக்கும். அதில் 3 பேர் இருக்க மாதிரி இருக்கும். அவரை மேலே உத்தரத்துலேயே ராதா கிருஷ்ண சிங்காரஸ்தலம் உண்டு. அதெல்லாம் அழகாக பார்த்தோம். ஓகே, இந்த ஜட்டிலாவினுடைய வீட்டுக்குள்ள அழகா ஒரு மரம், அதுக்கு மோத்தி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளல்வா. அதாவது கிருஷ்ணன் வந்து முத்து நட்டு அதுலேருந்து ஒரு செடி வளர்ந்து அதுலேருந்து முத்துக்கள்லாம் காய்ச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வகையில் ஒரு மரம் இதுதான் மோத்தி பேர் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஸோ அந்த ஜட்டிலாவினுடைய அந்த வீட்டில் ஒரு பேர் மரம் இருந்திருக்கு. பேர் இழந்த பழம், சரியா? இளந்தை பழம், இளந்தை பழம், இளந்தை மரம் அப்படின்னா பதரி. பதரி வனம்ன்றது இளந்தை வனம் இல்லையா? இளந்தம்பழம் வனம் அதுதான். நான் நிறைய பத்ரி மரங்களாக பார்த்தது அப்படின்னா பண்டரிபுரம் போகிற வழியில், புனே டு பண்டரிபுரம் யாத்திரையில் காரில் போகும்பொழுது நிறைய பத்ரி மரங்கள் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி வேற எங்கேயும் பெரிய கூட்டமாக நான் பத்ரி மரங்கள் பார்த்ததில்லை. நான் இப்போ இதுக்கு போயிருந்தேன் இல்லையா, எங்கள் மத்திய பிரதேசம், அங்கே நிறைய இடங்களில் நிறைய அந்த காடாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய பத்ரி மரங்கள் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த மரம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு லீலை நடந்திருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கண்ணன் அப்பப்போ இங்கே விதவிதமான வேஷம் போடணும். சமயத்தில் ராத்திரி வருவான் ராதா ராணியை பார்க்கறதுக்கு. 6 மணிக்கு மேலே கிராமங்கள்ல எல்லாம் படுத்துருவா இல்லையா. மேக்ஸிமம் எல்லாம் 5 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவா. 6 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துருவா. விடிகாலமாக 2-3 மணிக்கெல்லாம் எழுந்துருவார்கள். அப்படி தானே அப்படி இருக்கும். ஸோ ஒரு நாள் கண்ணன் ராதா ராணியை பார்க்குற ஆசையோட இங்கே வரான். கீழே ஜட்டிலா, அந்த வாசல் பக்கத்துலேயே ஜட்டிலாவோட ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் அவள் படுத்துப்பா. வீட்டுக்குள்ள யாராவது வராளா போகிறாளா பார்க்கலாம். இன்றைக்கும் பார்க்கலாம். நிறைய கிராமங்கள்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட பிருந்தாவனத்தில் வெளி நம்ம தமிழ்நாட்டில் சில கிராமங்கள்லாம் இந்த அக்ரஹாரத்து வீடுகள், அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தோன்னா வாசலில் இடைக்கழி இருக்கும். நம்ம முதலாழ்வார்கள்லாம் தங்கினா இல்லையா, ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த அழகான வீட்டில் முக்கால்வாசி வாசல் என்ன பண்ணுவா, ஒரு கைத்து கட்டில் போட்டிருப்பா. அதில் யாராவது வயசானவா படுத்துப்பா. அவள் வாசலில் போகிறவா வரவாளெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. அவளை தாண்டி யாரும் போயிட முடியாது. அதான் என்ன உள்ளே போயிட்டுலாம் வருவா. பட் கூடுமானவர்கள் வாச பக்கம் அப்படியே படுத்துப்பா. கதவை திறந்து வச்சிருப்பா. அவள் பெரிய பொழுதுபோக்கு இருக்காது. அதனால் ஏதாவது உட்காந்து அங்கே வெளிச்சம் இருக்கணும்னு படிச்சுட்டு இருப்பா. இல்லாட்டி ஏதானோ ஜெபிச்சுட்டு இருப்பா. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எங்கேயாவது இந்த நார்த்து பக்கம்லாம் போகும்பொழுது அப்படியே வாசலில் படுத்துட்டு ரோட்டில் போகிற வரவா வாதானம் பேசுவா. அவளோட அந்த அந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருப்பா. சில பேர் அந்த ஊர்லேயே அந்த தெருவில் இருக்கிறவா அப்படி வருவா. என்ன பாட்டி சௌக்கியமா, என்ன தாத்தா சௌக்கியமா அப்படின்னா, யார் அது, யார் வீட்டு பையன், யார் வீட்டு பொண்ணுன்னு கேட்பா. உடனே இன்னாரு வீட்டும் வந்திருக்கியா, ஊர்லேயே வந்திருக்கியா, அப்புறம் எப்படி போயிட்டு பொறுப்பெல்லாம், கல்யாணம் ஆயாச்சா, எத்தனை குழந்தைகள் எல்லாம் கேட்டுப்பா. அப்படியே ஊர் விஷயம்லாம் அப்படியே அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த ஊரில். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல யாராவது மற்ற வீட்டுக்குள்ளே எங்கேயோ வேலைக்கு பண்ணிட்டு இருந்தா கூட இந்த அப்பா அப்படின்னு இந்த வயசான குரல் கொடுத்தா, ரோட்டில் போகிற வேலை என்னாச்சு பாட்டி, என்னாச்சுமா அப்படின்னு வா. உடனே முடிஞ்சா அவளே எல்லாம் தண்ணி எடுத்து கொடுப்பா. இல்லாட்டி உள்ளே போய் சொல்லிட்டு அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஏன்னா கொல்லை பக்கத்தில் போய் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருப்போம், வேலை பண்ணிட்டு இருப்பா வீட்டில் இருக்கவா. ஏன்னா கொல்லை பக்கம் நல்ல தூரத்தில் இருக்கும். நிறைய உண்டு வாழ்க்கை முறை வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்த மாதிரி இந்த ஜட்டிலா ஒரு அறையில் அப்படியே படுத்துன்னு இருக்கா. கிருஷ்ணன் வந்துவிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒளிஞ்சுக்கிறான். இந்த ஒரு பேர் மரம் இருக்கு இல்லையா, பத்ரி மரத்து மேலே, பத்ரிநாதன், இவன் தான் பத்ரிநாதன் சரியா சொல்லணும்னா, பத்ரியோடைய மரத்து மேலே அப்படியே ஒளிஞ்சுட்டு இருக்கான் அந்த இருட்டில் கண்ணன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தூங்குறான்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அப்படி இறங்கி வந்து அங்கே மாடிப்படி ஏறி ராதா வீட்டுக்கு போகணும். ராதா அவனுடைய ரூமுக்கு போனோம். இறங்கி அப்படி போகலான்னு யாராவது அந்த இருட்டில் இவன் தெரியவே மாட்டானே அவளுக்கு, யாராவது அப்படின்ற அவனை கிடையாது. திரும்பி போய் மரத்து மேலே ஏறுறான். அப்படி கொம்பு அப்படி தட்டிகிட்டே இருக்கா. அப்புறம் அப்படி வந்தாலும் அப்படி கொம்பு அப்படியே கையிலேருந்து நழுவி விளையாடுறது அப்படியே தூங்குறவனே திரும்பி இறங்குறான். திரும்பி அவன் போகும்போது அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு, யாரோ வராங்க, யாரங்க அப்படின்றா. திரும்பி அப்படியே மரத்து மேலே இருக்கிறான். இப்படியே பாவம் விடிய 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 மரத்தையே கட்டின்னு இருந்தான் பத்ரிநாதனாக. பொழுது விடிமாமம் போங்கடி அப்படின்னு கடுப்பாய் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அந்த அழகான கிருஷ்ணனோட பேரியா அப்படின்னு சொல்வாவா மரத்தை. ஸோ பதரி மரகிருஷ்ணன், பதரிநாதன். ஓகேவா? இது ஒரு லீலை. இன்றைக்கி அந்த பத்ரி மரம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து இன்னொரு லீலா, வத்சகோரா அப்படின்னு பேர், இல்லாட்டி கிடாக்கா அப்படின்னு சொல்லுவாள். வத்ச அப்படின்னா கண்ணுக்குட்டி, கோரா அப்படின்னா கண்ணுக்குட்டி இருக்கிற இடம், ஹோலி பிளேஸ். ஓகே. அப்போ ஒரு நாள் அந்த ஜட்டிலாவினுடைய கோசாலா இது. ஓகே, அவள் வீட்டு பக்கத்தில். ஒரு நாள் கண்ணன் ரொம்ப ஏங்கி கிடக்கிறான், ராதாராணியை பார்க்கணும். ராதாராணி கோபத்தில் இருக்கா, வரமாட்டேங்கிறா. கண்ணனை விட்டு வெளில வர தயாரில்லை. சாதாரண வெளியில் வருவா பாப்பா கண்ணனை பார்க்கறதுக்கு. வீட்டிலே இருந்துட்டா. கண்ணன் வந்தாச்சு, இவன் வரமாட்டேங்கிறா. கண்ணன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்போ கண்ணனோட ஃப்ரெண்டு சுபலன் அவனுக்கு பெயர், அவன் வரான். அவன் அப்படியே வந்துட்டு ஜட்டிலா பார்க்கும்போது நேரம் உள்ளே வரான். அவள் கொஞ்சம் கண் பார்வை மங்கள் இந்த ஜட்டிலாவுக்கு. ஆறானே என்ன இது? அப்போ அந்த சுபலன் சொல்கிறான், அம்மா நான் தான் சுபலன், என்னோட கண்ணுக்குட்டியை தான் இந்த பக்கம் வந்துதான்னு பார்க்க வந்தேன், ஒரு கண்ணுக்குட்டியை காணலை அப்படின்றான். உடனே அவசரம் எல்லாம் ஒன்று நான் பார்க்கலையடா. அப்போ அவன் சொல்கிறான், ஏம்மா இருந்தாலும் பாரு, அது ஒரு திருட்டு கண்ணுக்குட்டி, இந்த கிருஷ்ணா மாதிரி எங்கேயாவது ஓடின்னு இருக்கும். இந்த ஜட்டிலா கிருஷ்ணன் கடுப்பாயிடுவான். ஆமாம் அவன் வந்ததுக்கப்புறம் கண்ணுக்குட்டிகள்லாம் கூட திருட்டுத்தனம் வந்தாச்சு, என்னத்த சொல்கிறது அப்படின்றான். அதை பார்க்க எனக்கு தெரியலடா, போப்பா நீயே போய் பாரு அப்படின்னு சொல்ல, இவன் ஜட்டிலா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்ணுக்குட்டி தேடுற மாதிரி தேடி அங்கே ராதாராணி மேலே இருக்க அவளை பார்த்து, என்ன பண்ணுற ராதா, உனக்காக கண்ணன் அங்கே காத்துன்னு இருக்கான், அவ்வளோ நொந்து போயிருக்கான் நீ வரலன்னு, என்ன நீ உனக்கு இன்னும் புரியல அவனுடைய அன்பு அக்கறை உரிமை எல்லாம். ராதாராணியோடடா அவன் தன்னை ஒதுக்கி வச்சுட்டான்னு நினச்சிருக்காவ. உடனே சொல்கிறா, ஐயோ கிருஷ்ணனை பார்க்கணுமே. ஆமாம், நீ அதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்திருக்கணும், டெய்லி வர சமயத்துக்கு வராமல் இப்போ என்ன பண்ணுறது சுபலான்னு, கண்ணனை பார்க்கணுமே. சரி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான், உன்னுடைய பாவாடை சொக்காவெல்லாம் கொடு. எதுக்குடா? கொடு அப்படின்னு உள்ளே போய் இவன் ராதாராணி மாதிரியே இருப்பான் அந்த சுபலன். அந்த கலர் எல்லாம் சைஸு எல்லாம் அவ்வளோ ராதாராணி மாதிரியே அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தலாக்கில் முக்காட்டெல்லாம் போட்டுக்கிறான். ராதாராணி சிரிக்கிறா, என்ன வெளில அனுப்புறதுக்கு வழியே பாடனா, நீ என்னடா என்னோட வஸ்திரத்தை இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நிற்கிறாய். ஆமாம் இதெல்லாம் நல்லா பேசு, இந்தா என் வேஷ்டி, என் குர்த்தா, என் இது கட்டிக்கோ. ராதாராணி எல்லாம் போட்டுன்ட்டா. ராதாராணி பார்க்குறான், ஓட்டம்மா எங்கே நீ போகிறாய், நீ இப்படி போனால் ஜட்டிலாவுக்கு தெரியாதா, உன்னை பார்த்தா பொம்பளைன்னு தெரியாதா? பொம்பளைகள் வேஷம் போட்டாலும் இடுப்புக்கு மேலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா?
அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு கண்ணுக்குட்டியை தேடி தான் வந்தேன்னு சொன்னேன், இந்த ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி தூக்கி அப்படி மார்பில் கட்டி அணைச்சிட்டு போ, இடுப்புக்கு மேலே மறைச்சிக்கிறதுக்கான். அவள் பெண்ணுன்னு தெரியாமல் இருக்கு, கண்ணுக்குட்டி சின்ன தெரியாது இல்லையா. அப்போ உடனே ராதாராணி எடுத்துன்னு, அப்போ கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வெளில வரா சட்டிலா, என்னடா கண்ணுக்குட்டி கிடச்சிருதா அப்படின்றான். அவள் வீட்டு கண்ணுக்குட்டி தான், அவளுதான் கண் கொஞ்சம் பார்வை மங்களாச்சே. அப்போ இவன் மேலே இருக்கான், ராதாராணி இங்கே இருக்கா. அங்கேருந்து அவன் குரல் கொடுத்துடலாம், ஆனால் குரல் எங்கேருந்து வருது அவள் கண்டுபிடிச்சிருவாள் சட்டிலா. அதுக்குள்ளே ராதாராணி சுப்பலன் வாய்ஸ்லாம், என்னோட கண்டுபிடி கிடச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம், உன் வீட்டுக்கு வந்தாலும் பத்திரமா இருக்கு, மற்ற வீடாக இருந்தால் காட்ட கூட மாட்டான், எங்கள் சட்டிலா மாதிரி வருமா அப்படின்னு அவளுக்கு ஒரே குஷி. பாட்டுக்கு ராதாராணி ஓடி வரா, கண்ணனை பார்க்குறா, கண்ணன் ராதாராணி சமாதானமாகறா. ஆக்சுவலாக கண்ணன் கிட்ட ராதாராணி வரா, கண்ணன் பார்க்க தூரத்தில் சுப்பலன் வரா, போடா நீ போயிட்டு நீ வராய், நான் ராதாராணியை பார்க்கணும்னா அப்படின்னு முகத்தை ஒரு திருப்பிக்கிறான் கண்ணன். அப்படி இப்போ ராதாராணி பார்த்து கண்ணனுடைய அந்த கோபம் அந்த துக்கத்தெல்லாம் பார்த்துட்டு கண்ணன் தோல் மேலே கையை போட்டவுடனே கண்ணனுக்கு அந்த ராதாராணியுடைய வாசம் அந்த ஸ்பர்ஷம் தெரியறது. திரும்பி பார்த்தா நெடி வேஷம்னோடனே சுபலன் இப்படி தான் அனுப்பினான் அப்படின்னு சொல்ல, அதன் பிறகு ராதையும் கண்ணன் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தார்கள் அப்படின்னு சந்தோஷமாக. இவன் அவகிட்ட சாரி கேட்க, அவள் இவங்கிட்ட சாரி கேட்க, கண்ணன் சாரி கேட்பானா. கண்ணன் அப்படி தான், கண்ணனை பற்றி என்ன புரியும், அவன் உங்ககிட்ட எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவனுக்கு 1000 விதமான குணங்கள் உண்டு, பரிமாணங்கள் உண்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ கண்ணனை அனுபவிச்சுருக்கோங்க, அவ்வளோதான். அது கண்ணனை சேவகனாக பாருங்கோ, காதலனாக பாருங்கோ, காதலியாக பாருங்கோ, கணவனாக பாருங்கோ, குழந்தையாக பாருங்கோ, நண்பனாக பாருங்கோ, வேலைக்காரனாக பாருங்கோ, யாரோ ஒருத்தனாக பாருங்கோ, கடவுளாக பாருங்கோ, அம்மாவாக பாருங்கோ, அப்பாவாக பாருங்கோ, சகோதரனாக பாருங்கோ, சகோதரியாக பாருங்கோ, குழந்தையாக பாருங்கோ, நீங்கள் எத்தனை விதமாக வேண்டுமானாலும் கண்ணனை அனுபவிக்கலாம். அழகான இந்த ஜட்டிலா விஷயம் இது. ஸோ கண்ணன் இப்படியெல்லாம் லீலைகள் பண்ண ஒரு இடம் இந்த வத்சகோரா அப்படின்னு பெயர். அடுத்தது குட்டிலா தூஷணஸ்தானா அப்படின்னு பேர். தூஷணன்னா திட்டுறது, தூஷணம் பண்ணாதே அப்படின்னு சொல்லுவாள். இந்த குட்டிலாவுக்கு எப்போ பார்த்தாலும் ராதாராணி ஏதானும் சொல்லிகிட்டே இருக்கணும். அவளுக்கு பார்த்துக்கோங்க, ராதாராணியை தூஷணம் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தி இருக்கான்னா நம்மளெல்லாம் என்னத்தை சொல்கிறது. அப்புறம் நீங்களாம் வந்து எங்கள் மாமியார் எப்படி சொல்கிறா, நாத்தனார் எப்படி சொல்கிறா, அப்புறமா என்னது ஓர்படி சொல்கிறா, அப்புறம் வேறு என்ன உண்டு, அண்ணி அப்படி சொல்கிறா, அப்புறம் தங்கா இப்படி சொல்கிறா, அக்கா அப்படி சொல்கிறா, புருஷன் அப்படி சொல்கிறான், அம்மா அப்படி சொல்கிறான்னு எதாவது சொன்னீங்கன்னா என்னத்தை நான் சொல்கிறது. வாழ்க்கை எதெல்லாம் வந்து நியாயமோ அதை எடுத்துக்கோங்க, நியாயம் இல்லைன்னா ஒதுக்கிட்டு போயிடுங்க. எல்லா சமயத்திலும் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த குட்டிலாம் நிறைய தூஷணை பண்ணுவாள், அவளுக்கு ஒரே சந்தோஷம் ராதாராணியை தானே சொல்கிறது. ஒரு நாள் கண்ணன் ராதாராணியை பார்க்கறதுக்கு இந்த வாரம் அந்த ஜட்டிலா கி ஹவேலி அங்கே வரான், அவங்க வீட்டுக்கு தான் வரான். வந்தாச்சு. அப்போ என்ன ஆகிறது, அந்த ஒரு அறை வீட்டுக்குள்ளே இப்போ ஜட்டிலா வெளில போயிருந்தா, ஏதோ இவன் அபிமன்யு எங்கேயோ வெளில போயிருந்தான், குட்டிலாவும் எங்கேயோ போயிருந்தா. கண்ணன் தெரிஞ்சுதான் வந்திருக்கான். அந்த சமயத்தில் குட்டிலா வந்துட்டோம். அந்த அறையில் ராதாவையும் கிருஷ்ணனையும் பார்த்துட்டு வெளில கதவை தாப்பா போட்டு கற்றுக்கத்துக்கு கத்துறா. நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறேன், இந்த ராதா எவ்வளவு பயங்கரம் பார்த்துக்கோங்கோ, இந்த வீட்டில் யாரும் இல்லை, இப்போ போய் கிருஷ்ணன் வந்திருக்கான், இல்லை எங்கேயாவது நடக்குமான்னு கற்றுக்கத்துன்னு கத்துறா. ஊரே கூட்டிடுத்து. உடனே பாருங்க கதவை திறந்து வரா சொல்ல, எங்களுக்கு ராதாராணி திரும்பி இப்படி எல்லாம் சொல்ல கதவை திறக்குதா. திறந்தா நாக்க தொங்க போட்டுண்டு கண்ணுங்கரையில் பெரிய முடியை வச்சுண்டு காளி நிற்கிறா. எல்லாரும் ஓ ஜெய் மா காளின்னு நமஸ்காரம் பண்ணுறா. இவளும் நமஸ்காரம் பண்ணுறா. ஜட்டிலா வந்துட்டு அவளும் நமஸ்காரம் பண்ணுறா. அபிமன்யு வந்துட்டு அவனும் நமஸ்காரம் பண்ணுறான். முடியல எல்லாருக்கும். ராதே
இல்லை நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், காளி மாதா பிரசன்னமாயிட்டா, எல்லாரும் குட்டில் வச்சுட்டா, பாரு அவள் பக்திக்கு காளி பிரசன்னமாக இருக்க, நீ இருக்கியே அப்படின்னு எல்லாரும் அவளை சத்தம் போட அவள் ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவள் வந்த வழியே போயிட்டா. அது எங்கே, இது காளி இல்லை, அது காலா. டக்குன்னு காளியாக மாறிட்டான் காலன். காலா அப்ப காளியாக மாறிட்டான். கிருஷ்ணன் காளியாக காட்சி கொடுத்த இடம். சூப்பர்ல. ஜம்முன்னு அவனே காலா, அவனே காண, அவனே காளி. ஸோ கிருஷ்ணன் காளியாக காட்சி கொடுத்த இடம் இந்த இடம். ராதே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம், அந்த பேரியா மரத்தோட விஷயம், அப்புறம் வத்சகோரா கண்ணுக்குட்டி விஷயம், அப்புறமா கண்ணன் காளியாக மாறின இடம். சூப்பரா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.